ஓகே, இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம எர்த்குவேக் அனலைசிஸ் முடிச்சுட்டே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சேஃப் போய்க்கலாம். ஃபவுண்டேஷன் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து டாப்ஸில் பண்ண முடியாது. நீங்கள் சேஃப்னு தனியாக இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நார்மல் பில்டிங்க்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகட்டும், காலம் ஆகட்டும், பீம் ஆகட்டும், ஸ்லாப் ஆகட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எர்த்குவேக் அனலைஸ் மட்டும் எப்படி இதில் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் சேஃப் ஃபவுண்டேஷன் போயிட்டு சேஃப்ல நம்ம எப்படி ஃபவுண்டேஷன் அனலைஸ் பண்றது அது எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, எலிவேஷன் வியூ எந்த வியூ வேணா வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே கொடுத்துட்டு சிம்பிளா அன்லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அன்லாக் பண்ணிட்டு டிஃபைன்ல போய்க்கோங்க. ஓகேவா? டிஃபைன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லோட் பேட்டர்ன். ஓகேவா? லோட் பேட்டர்ல போயிட்டு இப்போ பிரிக் லோட் இருக்கு, லைவ் லோட் இருக்கு, எல்லா லோடுமே இருக்கு. இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் வெயிட் எல்லாமே எர்த்குவேக்ல போகும்போது உங்களுக்கு மாஸா தான் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அதுவும் நான் சொல்றேன் எப்படி மாஸா இது வந்து எல்லாமே கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா டெட் லோட் இருக்கு, லைவ் லோட் இருக்கு, பிரிக் லோட் இருக்கு, இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன லோட எர்த்குவேக் பண்ணா, எர்த்குவேக் லோடு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம EQ X டைரக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? எர்த்குவேக் லோடுக்கு வந்து E2 EQ X டைரக்ஷன் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம எர்த்குவேக் லோடு இருக்கா, அதில் வந்து ரிடக்ஷன் லோட், ரூஃப் லோட், லைவ் லோட், சீஸ்மிக் தான் நம்மளுக்கு என்ன எர்த்குவேக் லோடுன்னு வச்சிருக்கோம், சீஸ்மிக்னு வச்சிருக்கோம். ஓகேவா? இதில் போயிட்டு உங்களுக்கு சீஸ்மிக்கோட கோடு, நம்மளுக்கு சீஸ்மிக்கோட கோடு என்ன, IS 1983 1893 2002. அதே மாதிரி 1893 2016 அப்டேட்டட் இருக்கு, இதுவும் இருக்கு. நம்ம அப்டேட்டடே எடுத்துக்கோ. ஓகேவா? எல்லா நாட்டோட கோடும் இருக்கும். நம்ம எர்த்குவேக் கோட், நம்ம இந்தியன் கோட் என்னன்னா IS 1893 2016. ஓகேவா? இதுல போயிட்டு EXXன்னு சேர்த்திக்கிறோம். அதே மாதிரி இதுல சீஸ்மிக் லோட் சேர்த்திக்கிறோம். இதுல வந்து எர்த்குவேக் X டைரக்ஷன் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தாச்சு. நீங்க Y டைரக்ஷனும் சேர்த்திக்கலாம், Z டைரக்ஷன் சேர்த்திக்கணும். இப்போ ஒரு டைரக்ஷன் மட்டும் நம்மளுக்கு இருக்கட்டும். ஓகேவா? Z எர்த்குவேக் X டைரக்ஷன்ல நம்மளுக்கு இருக்கட்டும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, எர்த்குவேக் நேம் கிரியேட் பண்ணியாச்சு, அதோட சீஸ்மிக்கோட இது கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம அந்த கோடும் நம்ம எடுத்தாச்சு. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எடிட் பண்ணணும். ஓகேவா? இது வந்து எடிட் பண்ணணும். எப்படி எடிட் பண்றதுன்னா, மாடிஃபை லேட்ரல் லோட், மாடிஃபை லோடு போகக்கூடாது. இந்த சூப்பர் டெட் லோடு அந்த மாதிரி பண்றீங்கன்னா மாடிஃபை லோடு போயிட்டு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எர்த்குவேக் ஃபோர்ஸ் போறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை லேட்ரல் லோடு அதை கொடுத்துருங்க. ஓகேவா? மாடிஃபை லேட்ரல் லோடு கொடுத்தோன்னே நம்மளுக்கு எந்தெந்த டைரக்ஷன்ல வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன், எக்ஸ் பிளஸ் டைரக்ஷன் எசென்ட்ரிசிட்டி, எக்ஸ் மைனஸ் டைரக்ஷன், நம்மளுக்கு எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம், ஒய் வந்து தேவையில்லை. நம்ம ஒரு டைரக்ஷன் மட்டும் எடுத்து பார்க்கலாம். இதுல வந்து ஏன் காம்பினேஷன் நிறைய வருது அப்படின்னா, 1893 2016 கோட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? அதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கே தெரியும், எந்தெந்த ஸ்டோரி எடுக்க போற, எந்தெந்த சாயில் டைப் எல்லாமே. ஓகேவா? இப்போ வந்து பாட்டம் ஸ்டோரி கொடுத்தாச்சு, ரெஸ்பான்ஸ் ஸ்டோரி, இதே மாதிரி கோடோட வேல்யூ, எனக்கு என்ன சாயில் யூஸ் பண்ண போறேன், ஜோன் 2னா 0.16, இந்த வேல்யூ எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா, சாயில் டைப் எங்க யூஸ் பண்ண போறீங்க, அதே மாதிரி எல்லா வேல்யூமே எங்க இருக்கும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு 1893 அங்க 2016 கோட் புக்ல உங்களுக்கு தெளிவா என்ன ஜோன்ல உங்க பில்டிங் வரப்போகுது, என்ன சாயில் கண்டிஷன், அதே மாதிரி எந்த டைரக்ஷன்ல கொடுக்க போறீங்க, அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர், அது எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா தெளிவா அந்த கோடு புக்கில் இருக்கும். ஓகேவா? அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு எந்த ஜோன் என்னங்கிறது எல்லா வேல்யூம், இந்த ஐ வேல்யூ, ஆர் வேல்யூ, எந்த டைரக்ஷன்ல நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன் சொல்லலைன்னா உங்களுக்கே எர்த்குவேக்ல படிச்சிருப்பீங்க, இதுக்கு சொல்லணும்ட்டு இல்லை, இதை எடுத்து வச்சுட்டு நீங்க எர்த்குவேக் கோட் புக் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு சிட்டி இல்ல ஜோன், அந்த ஜோன் வந்து எந்த ஜோன்ல வருது, ஜோன் 2ல வருது, ஜோன் 2க்கு வேல்யூ இருக்கு, ரெஸ்பான்ஸ் ஸ்பெக்ட்ரம் ரிடக்ஷன், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம், ஆட்டோமேட்டிக்கா நாம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ எர்த்குவேக் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு நம்ம எந்த ஜோன்ல வருது, என்ன சாயில் கண்டிஷன், அது எல்லாமே நாம கொடுத்தாச்சு.
கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஓகே பண்ணியாச்சு. நம்ம போன நேத்திக்கு பிபிடியில் என்ன சொல்லியிருந்தோம், எப்பவுமே நம்ம வெயிட்டை வந்து என்ன பண்ணுவோம், மாசா தான் ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? எப்பவுமே நம்ம வந்து லோட வந்து என்னவா ஜென்ரேட் பண்ணுவோம், மாசா தான் பண்ணுவோம். அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். நம்ம நேத்திக்கே சொல்லியிருந்தோம்ல பிபிடியில் வந்து, இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் போனால் ரொம்ப பெரிய டாப்பிக்காக போகும் ஆக்சுவலாக வந்து. அதனால தான் நான் சின்னதாக முடிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து. தெரிஞ்சுக்குங்க இப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக் வந்து எல்லா விதமான காம்பினேஷன் ஸ்லோட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அப் டு 3 கிலோமீட்டர்னா 25% ஆஃப் டோட்டல் வெயிட் எடுக்கணும். எபோவ் 3 கிலோ 500 கிலோமீட்டர்னு எடுக்கிறீங்கன்னா 3 கிலோமீட்டர் லைவ் லோடு வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? அதுதான் இங்கே கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த கண்டிஷன் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படிங்கிறது நம்ம வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எர்த்குவாக்ல வந்து மெயினாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா ஆக்சிடென்ஷியல் எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும், பேஸ் ஷியர் கண்டுபிடிக்கணும், ஸ்டோரி ட்ரிஃப்ட் கால்குலேஷன் கண்டுபிடிக்கணும், ஸ்டேபிலிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும், கம்பல்சரியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்லாமே இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி எதுக்கு கீழே போகக்கூடாது, எதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு எல்லா கண்டிஷன்ஸுமே கோட் புக்கில் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்த பில்டிங் இருக்குன்னா எதுக்கு மேலே போகக்கூடாது. ஸ்டோரி ட்ரிஃப்ட்னா இப்போ 5000 பில்டிங் இருக்குன்னா அதோட ட்ரிஃப்டோட வேல்யூ இப்போ வந்து நம்மளுக்கு 4th ஸ்டோரி வந்து 17.58 mm இருக்கு அப்போனா மேக்ஸிமம் பர்மிட்டட் லிமிட் எவ்வளோ, நம்மளுக்கு ஸ்டோரி ட்ரிஃப்ட் 20, அந்த 20க்குள்ளே வரணும். அதே மாதிரி ஆக்சிடென்டல் எசென்ட்ரிசிட்டி அது எவ்வளோ வந்துருக்கு, நம்மளுக்கு 1.125 அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வரணும். அது எல்லாமே நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு தான் எல்லாமே நம்ம எர்த்குவாக் வந்து போகணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பேசிக்காக நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த லோடு கோட் புக் பிரகாரம் எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்தப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ கொடுத்தாச்சு. நம்ம டிஃபைனில் போயிட்டு மாஸ் சோர்ஸில் போயிட்டு நம்ம என்ன டிஃபைனில் போயிட்டு லோடு பேட்டர்னில் போயிட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த லைவ் லோட் நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக டெட் லோடு இது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே இங்கே மாசாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ இந்த லோடு உங்களுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உண்டான டெட் லோடு எல்லாமே கொடுத்துருங்க. ஓகேவா? லைவ் லோடு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். லைவ் லோடு ஏன்னா வந்து அது டோட்டல் மாஸ் ஆஃப் த வெயிட் தான் எடுக்கும். அது தேவையில்லை. ஓகேவா? அப்போ நீங்கள் அதை விட்டுறலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்தப்பறம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து லோடு வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? எக்ஸ் டைரக்ஷனில் இன்னும் வந்து இது மாஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லா லோடுமே நம்மளுக்கு என்ன மாஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வந்து எதில் போகணும் அப்படின்னா மாஸ் சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? மாஸ் சோர்ஸில் போயிட்டு ஆட் நியூ மாஸ், இதுதான் ஆட் நியூ மாஸ். இதில் போயிட்டு மாஸ், ஓகேவா? மாஸ் கொடுத்துருங்க. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணா எலமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மாஸை எடுத்து விட்டுருங்க. ஓகேவா? ஏன்னா அடிஷ்னல் மாஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். வேணா எலமெண்ட் ஸ்டிஃப்னஸ் மாஸ் எடுத்துக்கலாம். எடுத்தப்புறம் வந்து சாரி ஸ்பெசிஃபைட் லோட் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? இந்த ஸ்பெசிஃபைட் லோட் ஃபேஷனில் போயிட்டு நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம் மல்டிப்ளையர் அது கூட தான் அது வெயிட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பெசிஃபைட் லோடு பேட்டர்ன் அதில் போயிட்டு டெட் லோடு அது ஃபுல்லாமே எடுத்துக்கும். அதே மாதிரி பிரிக் லோடு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த லைவ் லோடுன்னு வர்றது இருக்குல்ல, அந்த லைவ் லோடு மட்டும் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு லைவ் லோடு எவ்வளோ கொடுத்துருக்கு, ஆக்சுவலாக வந்து லைவ் லோடு வந்து சாரி டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிக் லோடு இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் வெயிட் தான் இது எடுக்கும். பிரிக் லோடோட வெயிட் வந்து ஃபுல் வெயிட் எடுத்துக்கும். அப்புறம் வந்து பிரிக் லோடு எடுத்துக்கும். அப்புறம் லைவ் லோடு நம்ம கொடுக்க போகிறோம். லைவ் லோடு வந்து எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு இப்போ நம்ம எவ்வளோ லைவ் லோடு கொடுத்துருக்கோம், 3 கிலோமீட்டர் மேலே நம்ம கொடுத்துருக்கோமா, அப்போ வந்து 0.5% அந்த டோட்டல் வெல்த்தில் வந்து லைவ் லோடு வந்து 0.5% மல்டிப்ளை ஆகிக்கும். இதெல்லாமே ஃபுல் வெயிட் எடுத்துக்கும். டெட் லோடு பிரிக் லோடு எல்லாமே ஃபுல் வெயிட் எடுத்துக்கும். மற்றபடி உங்களுக்கு என்னன்னா லைவ் லோடு வந்து 0.5% தான் எடுக்கும். டோட்டல் வெயிட்ல வந்து நம்மளுக்கு என்ன வேணும், இது 0.25னா 3 கிலோமீட்டருக்கு கீழே லைவ் லோடு வந்து இது வந்து 3 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.5 நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து டெட் லோடு 1, அதே மாதிரி பிரிக் லோடு 1, அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா இது வந்து லைவ் லோடு வந்து 0.5, ஏன்னா 0.5% வந்து இது எடுக்கும். ஓகேவா? இதில் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். எலமெண்ட் மாஸ் அடிஷனல் மாஸ் டேரெக்டாக நீங்கள் ஸ்பெசிஃபைட் லோடு பேட்டர்னே போய்க்குங்க. ஸ்பெசிஃபைட் லோடு பேட்டர்ன் போயிட்டு அது எவ்வளோ மாஸ் எடுக்குது மல்டிப்ளையர்
ஃபுல் வெயிட் எடுக்கும். இதுவும் ஃபுல் வெயிட் தான் இருக்கும். லைவ் லோடுக்கு மட்டும் என்னன்னா டோட்டல் வெயிட்ல வந்து 0.5 அது கொடுத்துருங்க. ஓகேவா? அது கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை லோடு பேட்டர்னில் கொடுத்துட்டு அடிஷனல் மாஸ் கொடுத்துருங்க. எலமெண்ட் செல்ஃப் மாஸ் வந்து அடிஷனல் மாஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? அடிஷனல் மாஸ் கொடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மாஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக மாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், லோட் கேஸில் போயிட்டு லோட் கேஸ் நம்ம டிஃபைனில் போயிட்டு லோட் கேஸில் போயிட்டு நம்ம லோட் கேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது மாஸில் போயிட்டு மாஸ் வந்து நம்மளுக்கு என்ன, அதுக்கேற்ற மாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. லைவ் லோடுக்கு எவ்வளோ மாஸ் கொடுக்க போகிறோம், எந்த இதுக்கு எவ்வளோ மாஸ் கொடுக்க போகிறோம், ஸ்பெசிஃபை லோடு பேட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. அடிஷ்னல் மாஸ் எவ்வளோ வேணுமோ அது கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக மாஸ் எடுத்துக்கும். இப்போ மாஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் லோடு பேட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த லோடு கேஸில் போனீங்கன்னா எல்லாமே லீனியர் அனலைஸ் தான். இதில் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஓகே கொடுத்து நீங்கள் டேரெக்டாக இன்னும் நிறையா இருக்குது எர்த்குவேக்கில். நான் சிம்பிளாக சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. எர்த்குவேக்கில் நிறையா இருக்குது. நான் சிம்பிள் அனலைஸ் தான் சொல்கிறேன். இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக அனலைஸில் போயிட்டு நிறைய இருக்குது. ஆக்டிவேட் செட் ஃப்ரீடம், அதே மாதிரி லோட் கேஸ் அனலைஸ் செட் ஃப்ரீடம் எல்லாமே பண்ணணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக ரன் அனலைஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைரெக்டாக மாஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரன் அனலைஸ் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ வியூ 3D போய் பாருங்க. வியூ 3D போய் பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, அனலைஸ் பண்ணி முடிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ண, எர்த்குவேக்லோட போயிட்டு என்னென்ன ஜோன் பார்த்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக இதோட இது பார்த்தாச்சு, எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு அடுத்தடுத்த லோடு, இப்போ டெட் லோடு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன நெக்ஸ்ட் லைவ் லோட், அதே மாதிரி உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் லோடு வந்து எர்த்குவேக் லோடு. ஓகேவா? நெக்ஸ்ட் லோடு வந்து எர்த்குவேக். அது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எர்த்குவேக் வந்துருச்சா. இப்போ ஸ்டார்ட் அனிமேஷன் கொடுங்க. ஸ்டார்ட் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா எந்த பக்கம் உங்களுக்கு அனிமேஷன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது. ஓகேவா? இந்த டைரக்ஷன் உங்களுக்கு எர்த்குவேக்ல வந்து கொடுத்துருவாங்க. இது உங்களுக்கு வந்து எர்த்குவேக் மேல வந்து அது அனிமேஷன் ஆகுது. இந்த பில்டிங் வந்து எந்த டைரக்ஷன்ல அனிமேஷன் ஆகுது, எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த பக்கம். ஸ்டாப் அனிமேஷன் கொடுத்துருவோம். ஏன்னா எக்ஸ் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ டிஃப்ளெக்ஷனாக இருக்குது அந்த எர்த்குவேக் லோடுக்கு, அது எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேவா? இன்னும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோரி ரெஸ்பான்ஸ் பிளாட்டத்தில் போயிட்டு நம்ம சொன்னால அந்த கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறது இது கொடுத்தாச்சு. இந்த கண்டிஷன்ஸில் போயிட்டு நீங்கள் ஆக்சிடென்டல் எரர் கண்டுபிடிங்க. ஸ்டோரி ட்ரிஃப்ட் கால்குலேஷன் அது எவ்வளோ வருது, ஸ்டோரி ட்ரிஃப்ட் கால்குலேஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஸ்டோரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டோரி ட்ரிஃப்ட் கால்குலேஷன் இருக்கும். இதுதான் இது நம்ம சொன்னோம்ல அந்த ஃபார்முலா பிரகாரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு கொடுத்துருப்பாங்க எத்தனை தூரத்துக்கு வருது, எந்த இதில் வருது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோரி ட்ரிஃப்டில் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டோரி ஷேர் அதே மாதிரி ஸ்டோரி ஷேர் வந்து எவ்வளோ வருது, ஒவ்வொரு ஸ்டோரிக்குமே எவ்வளோ ஷேர்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓவர் டைனிங் மூமெண்ட், அந்த ஓவர் டைனிங் மூமெண்ட்டும் எவ்வளோ வருது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டோரி ஸ்டிஃப்னர், இந்த ஸ்டோரி ஸ்டிஃப்னர் அதே மாதிரி ஆட்டோ லேட்ரல் டயஃப்ரம் இது என்னன்னா இந்த ஆட்டோ லேட்ரல் லோட்ஸ், அந்த லேட்ரல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கிரியேட் ஆகும். அதுதான் என்னன்னா அந்த ஸ்டோரிக்கு வந்து எவ்வளோ லேட்ரல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். இது நீங்கள் தெளிவாக டேபிள்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த கிராஃபில் போயிட்டு நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இன்னும் அதில் வந்து எப்படி தெளிவாக பார்க்குறது இன்னும் அப்படின்னா நீங்கள் இது டிஸ்பிளேல போயிட்டு ஷோ டேபிளில் போய்க்குங்க. ஓகேவா? ஷோ டேபிளில் போயிட்டு டிசைன் டேட்டாவில் போய்க்குங்க. டிசைன் டேட்டா ஆர் அனலைஸ் டேட்டா. ஓகேவா? டிசைன் டேட்டா இல்லைன்னா அனலைஸ் டேட்டா. அனலைஸில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கங்க. எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதில் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே வந்துடும். அப்படி இல்லை எனக்கு ஸ்டோரி டிஃப்ரென்ஸ் லேட்ரல் ஃபோர்ஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிப்போர்ட் போய்க்குங்க. ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து லேட்ரல் ஃபோர்ஸ் எவ்வளோ வேணும், ரெண்டு மெத்தட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல ரெண்டு மெத்தடில் ஸ்டாட்டிக் டைனமிக்.
இப்போ பண்றது எல்லாமே ஸ்டாட்டிக்கல் தான் வரும். என்னன்னு கண்டுபிடிச்சு மாஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கால்குலேஷன் பிரகாரம் வச்சுக்கலாம். லேட்ரல் ஃபோர்ஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிற ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அந்த டேபிள் வந்து வந்துடும். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே என்ன ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த எர்த்குவாக் என்னென்ன ஆச்சோ எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 399 வராது, ஏன்னா 89 பேஜ் தான் வரும். ஏன்னா அது எர்த்குவாக் வந்து அது வெயிட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அது எர்த்குவாக் இது மட்டும்தான் எடுத்திருக்கும். ஓகேவா? பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த டயக்ராம் இருக்கா உங்களுக்கு வந்து, இந்த டயக்ராம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்துடும். லேட்ரல் லோடு ஸ்டோரியில் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுது, ஒவ்வொரு ஸ்டோரிக்குமே எவ்வளோ லேட்ரல் லோடு உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. எக்ஸ் டைரக்ஷன் நம்ம ஒய் டைரக்ஷன் கொடுக்கல, லேட்ரல் லோடு வந்து எர்த்குவாக்னால ஒவ்வொரு இதுக்குமே எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டயக்ராமோட. இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்மிக் கால்குலேஷன், ஆட்டோ சிஸ்மிக் லோட் நம்ம என்ன எடுத்துட்டோம் அது எல்லாமே வந்துடும். அதை வச்சு எவ்வளோ வெயிட் எடுத்திருக்கு நம்ம பில்டிங் வந்து ஓவராலாக எவ்வளோ வெயிட் எடுத்திருக்கு அப்படின்னா 6638 kgs கிலோநியூட்டன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பில்டிங் வந்து வெயிட் எடுத்திருக்கு. டைம் பீரியட் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா 0.84842 செகண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டைம் பீரியட் ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த பில்டிங்கோட டோட்டல் வெயிட் எவ்வளோன்னா உங்களுக்கு வந்து 86634 வெயிட் வந்து டோட்டலாக அதே கன்வெர்ட் பண்ணிருச்சு. இது பேஸ் ஷியர் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 171.401 அது வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா 171.401 வந்து வரும். இதுதான் வந்து என்னன்னா ஒரு எர்த்குவாக்ல வந்து நார்மலாக நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்படிதான் அனலைஸ் பண்ணி டைனமிக் இருக்கு, டைனமிக் வேண்டாம். ஸ்டாட்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், லேட்ரல் ஃபோர்ஸ் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயிலிங் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இல்லை பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிருக்கும். எதுக்கும் போக தேவையில்லை. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஸ்மிக் கால்குலேஷன் எது பிரகாரம் எடுத்திருக்கு, அதே மாதிரி டைம் ஜோன் என்ன எடுத்திருக்கு, அதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ செகண்ட்ஸ் யூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ வெயிட் உங்கள் பில்டிங் இருக்கு. இதுதான் என்னன்னா உங்கள் டோட்டல் வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. நம்ம பீம் காலம் ஸ்லாப் எல்லாம் கொடுத்தோம்னா லைவ் லோட் அது எல்லாமே என்ன பண்ணுன்னா மாசா கன்வெர்ட் பண்ணும். ஃபர்ஸ்டே சொன்னல மாசா கன்வெர்ட் பண்ணி வெயிட் எடுக்கும். அதுதான் இந்த இடத்துக்கு நம்மளுக்கு எடுத்திருக்கு, வெயிட் எடுத்திருக்கு. அப்போ வந்து நம்ம பில்டிங்கோட வெயிட்டை வச்சு அதை என்ன பண்ணிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து லேட்ரல் லோட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக டிசைன் பண்ணிக்கலாம். டக்கிலிட்டி டீட்டெயிலிங் எல்லாமே இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னென்னா அதோட கால்குலேஷன் தான். மொத்தமாகவே தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. எர்த்குவாக் போகும்போது வந்து உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஆக்சுவலாக வந்து எர்த்குவாக் போகும்போது வந்து வெயிட் தான் ஒரு கிலோமீட்டர்னா ஒரு கேஜியில் வரும். ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கும் போது என்ன பண்ணுவீங்க, மாசா கன்வெர்ட் பண்ணிக்குவீங்க. அதனால தான் நம்ம வந்து இப்படி மாசா அதே வந்து வெயிட்டாக எடுத்துக்கும். அங்கே மாசா கன்வெர்ட் பண்ணலைன்னா வெயிட்டாக எடுத்துக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கேஜியில் கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு டைரக்ஷனுமே ஒவ்வொரு ஸ்டோரிக்கு எவ்வளோ வெயிட் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வெயிட் எடுத்திருக்கு, என்னென்ன கேஜி செல்ஃப் மாஸ் எவ்வளோ எடுத்திருக்கு, அதே மாதிரி மார்க்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் எவ்வளோ எடுத்திருக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ எடுத்திருக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், வெயிட் மால் கொண்டு தெளிவாக இதில் இருக்கும். இதுதான் என்னன்னா தெளிவாக நம்ம வந்து ஒரு எர்த்குவாக் அனலைஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு எர்த்குவாக் அனலைஸ் பில்டிங் வந்து நம்ம பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்ன பண்ணோம், நார்மல் பில்டிங் வந்து நம்ம தெளிவாக யூஸ் பண்ணோம். தெளிவாக யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், பீம் காலம் எல்லாமே அனலைஸ் பண்ணோம். இப்போ எர்த்குவாக் வந்து எக்ஸ் டைரக்ஷன் ஆகட்டும் ஒய் டைரக்ஷன் ஆகட்டும் சேம் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணும்போது லோடை கிரியேட் பண்ணிட்டு மாஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். மாஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ லேட்ரல் லோட்ஸ் வருது அது எல்லாமே நீங்கள் எர்த்குவாக்னால எவ்வளோ ப்ரைன் செகண்ட்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்குது அது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த எர்த்குவாக் லோடில் வந்து
நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்கா நம்ம எர்த்குவாக் டிசைன் பண்றது நார்மல் டிசைன். இதை நம்ம பண்ணி ரிப்போர்ட் எடுத்து இப்போ எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். நம்ம முன்னால பார்த்தது எல்லாமே வந்து ஒரு இதுல வந்து டாப்ஸ்ல வந்து என்ன பண்ணோம், மெட்டீரியல் கிரியேட் பண்ணோம், ஸ்லாப் நம்ம எல்லாமே கொடுத்தோம். சாரி, இதுக்கு இன்னொன்று கொடுக்கணும், எர்த்குவாக் அனலைசிஸ்க்கு நான் கொடுக்க மறந்துட்டேன். டயஃப்ரம், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த இது கொடுத்து டயஃப்ரம் கொடுத்தா தான் கரெக்டாக வரும். அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் விண்ட்லோடுக்கு தான் கொடுப்பாங்க. எர்த்குவாக் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஓகேவா? டயஃப்ரம், சாரி அது கொடுக்க மறந்துட்டேன். டயஃப்ரம் நீங்கள் கொடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அக்யூரேட்டாக ஒரு சென்டர் ஆஃப் த பில்டிங். அது ஒன்றும் இல்லை, டயஃப்ரம் சிம்பிளாக ஒவ்வொரு பில்டிங்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துட்டு போயிட்டு இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டயஃப்ரம் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டயஃப்ரம் பண்ணி தான் ஆக்சுவலாக எர்த்குவாக் விண்ட்லோட் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. டயஃப்ரம் போயிட்டு இதே மாதிரி சேம் அனலைஸ் பண்ணிங்கன்னா பில்டிங்கோட சென்டர் பாயிண்ட் எல்லாமே அது எப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடும். ஒன்று பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளாக இப்போ நான் வச்சுட்டு நான் பிளான் போயிட்டேன். ஸ்டோரி 1 கிரியேட் பண்ணிட்டேன். செலக்ட்ல போயிட்டு ஆப்ஜெக்ட் டைப், ஓகேவா, அதில் போயிட்டு ஃப்ளோர் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட், ஓகேவா, செலக்ட் பண்ணியாச்சு. இன்னும் டயஃப்ரம் கொடுக்கணும். அது எப்படி டயஃப்ரம் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் எதில் போகணும், டிஃபைனில் போயிட்டு டயஃப்ரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டயஃப்ரமில் போய்க்குங்க. அதில் போயிட்டு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு டயஃப்ரம் கிரியேட் பண்ணிக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஃப்ளோருக்கும் ஒரே டயஃப்ரம் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு டயஃப்ரம் கிரியேட் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். ஆட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதை அசைன் பண்ணணும். அசைனில் போயிட்டு ஷெல்லில் போயிட்டு அசைனில் போய்க்குங்க. ஷெல்லில் போயிட்டு டயஃப்ரம் கொடுத்துருங்க. D1 கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துருங்க. எர்த்குவாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் பில்டிங்கோட சென்டர்லேருந்து எவ்வளோ டயஃப்ரம் கிரியேட் ஆகிருக்கு, எவ்வளோ போர்ஷன் உங்கள் சென்டரோட பில்டிங்கோட போர்ஷன் என்னங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு எர்த்குவாக் அப்படின்ட்டு போக முன்னாடி நம்ம டயஃப்ரம் கிரியேட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி அடுத்தடுத்து ஃப்ளோர் போகணுன்னா, இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோர் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, சரி ஒரு நிமிஷம், அது எல்லா ஃப்ளோருக்கு அது எல்லா ஃப்ளோருக்குமே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஒவ்வொரு டயஃப்ரம் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ எல்லா ஃப்ளோருக்கும் எல்லா டயஃப்ரம் ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆஃப் இது வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இன்னும் அனலைஸில் போயிட்டு ரன் அனலைஸ் கொடுத்துக்கலாம். எர்த்குவாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் இது டயஃப்ரம் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுங்க, எர்த்குவாக் ஃபோர்ஸ் வந்து கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? அப்போ வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? அதுதான் அனலைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதோட மூமெண்ட்ஸ் பார்க்கணுன்னு இந்த இடத்துக்கு கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைவ் லோட், அதே மாதிரி எர்த்குவாக் லோட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது மியூசிக் வந்து அது டாப்ஸ் இருந்தால் அதோட இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது இதாகுது, அப்போ டிஃப்ளெக்ஷன் நீங்கள் எல்லாமே செவனில் ஃபஸ்ட்டு அது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்துக்கலாம். எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுது வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம பண்றது பேசிக். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சேஃப்ல வந்து நாம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபவுண்டேஷன் டிசைன் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னா டாப்ஸ்ல வந்து பார்த்தோம். ஆக்சுவலா வந்து எப்படி அனலைஸ் பண்றது, எடுக்கிறது, எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம எதுல பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சேஃப்ல எப்படி ஒரு ஃபவுண்டேஷன் அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சேஃப் டாப்ஸோட சாஃப்ட்வேர் தான். அதில் எப்படி அனலைஸ் பண்ண போறோம் ஃபவுண்டேஷன்ஸ், ஐசோலேட்டட் ஃபவுண்டேஷன் ஆகட்டும், கம்பைன்ட் ஆகட்டும், ராஃப்ட் ஆகட்டும், எல்லாமே சேம் கான்செப்ட் தான். அது எப்படி அனலைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா?